Welcome all of you to my video. In this video we are going to see chapter 3 trigonometry exercise 3.6 fourth sum. So that cos pi by 15 into cos 2 pi by 15 and cos 3 pi by 15 by cos 4 pi by 15 cos 5 pi by 15 cos 6 pi by 15 and cos 7 pi by 15 is equal to 1 by 128. So பாருங்க எல்லாமே in terms of pi ல கொடுத்திருக்காங்க. So 1 by 128 என்பது ஒரு நம்பர். So in terms of numbers ல கொண்டு வரணும். That means pi by 15 இந்த மாதிரி ரேடியன்ஸ் ல கொடுத்தா டிகிரிஸ் எழுதணும். ஸோ இந்த பை பை 15 நான் எப்படி டிகிரியாக மாற்றுவேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே எழுதுகிறேன். பை பை 15 வந்து பைக்கு பதிலாக நீங்கள் 180 சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. 180 by 15 ஆயிரும். ஸோ அதை நீங்கள் கேன்சல் பண்ணி பாருங்கள். ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் நான் வந்து ஃபிஃப்த் டேபிள் கேன்சல் பண்ணுறேன். ஸோ 3 5 15 18 இருக்குது. ஸோ அகைன் 3 5 15 3 பேலன்ஸ் இருக்குது. அது கூட சேர்த்திங்கன்னா 30 ஆயிரும். ஸோ 30 வந்து 6 5 30. ஸோ 6 போட்டுங்க. ஸோ தட் இஸ் 36 by 3ன்றது மாதிரி இருக்குது. ஸோ இது இன்னும் ஃபர்தராக கேன்சல் பண்ணிங்கன்னா 12 வரும். 12 3 is 36. So 12 degree தான் உங்கள் ஆன்சர். ஸோ பை பை 15 12ன்னு வந்திருக்கு. இதை நம்ம இப்போ எப்படி 12 எழுதணும் பார்த்தீங்கன்னா அடுத்து 2 பை பை 15. 2 பை பை 15 சொல்லும்போது 2 into பை பை 15 அர்த்தம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 2 into பை பை 15. இந்த பை பை 15 மட்டும் நீங்கள் 12 போட்டுடலாம். அந்த 2 வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ அடுத்து 3 பை பை 15 3 into பை பை 15. ஸோ அப்படி அப்படியே ஒவ்வொன்றா நீங்கள் பண்ணணும். பார்த்தீங்கன்னா அப்போது ஃபஸ்ட்டு என்ன டேர்மில் எல்ஹெச்எஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன். எல்ஹெச்எஸ் மட்டும் எடுத்து சால்வ் பண்ணும்போது எல்ஹெச்எஸ். ஸோ எல்ஹெச்எஸ் எடுக்கும் பொழுது காஸ் 5 by 15 12. ஸோ அது காஸ் 2 by 15 2 into பை பை 15. தட் மீன்ஸ் என்னது 2 into 5 by 15 விட 12 டிகிரி. ஸோ 2 12s are 24. ஸோ அப்படி எப்படி வரும். அடுத்தது 3 பை பை 15 இருக்குது. காஸ் 36. அடுத்தது என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா காஸ் 4 பை பை 5 பை பை 7 வரைக்கும் இருக்குது. ஸோ 7 போடுறேன். ஸோ 4 பை பை 15 வந்து 4 into 5 by 15. தட் மீன்ஸ் 4 into 12 48. அடுத்தது 5 into 12 60 வரும். 5 பை பை 15 60 வரும். தென் அடுத்தது 6 பை பை 20 6 into 5 by 15. தட் மீன்ஸ் 72. அடுத்தது காஸ் 84. 7 பை பை 5 வந்து 84. இதுதான் அவங்க எல்ஹெச்எஸ். ஆக்சுவலி இது மல்டிப்ளையில் இருக்குது. இது கூட தனியாக எழுதலை, மல்டிப்ளையில் இருக்குது. ஸோ புரியுதுக்காக 2 மல்டிப்ளை சிம்பிள் போட்டுக்கிறேன். ஸோ பாருங்கள், இப்போ நம்ம இதை ரீஅரேஞ்ச் பண்ண போகிறோம். இன் டர்ம்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா அப்படி நான் ரீஅரேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ அந்த ஃபார்முலா அப்படி நான் எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணுவேன் பார்த்தீங்கன்னா ஒரு என்ன ஃபார்முலான்னு பாருங்கள். காஸ் 60 டிகிரி மைனஸ் ஏ இன்ட்டு காஸ் ஏ இன்ட்டு காஸ் 60 டிகிரி ப்ளஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 1/4 காஸ் 3a. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை என்னுடைய ஒரு இன்டர்வியூவில் அந்த எக்ஸசைஸோட இன்டர்வியூவில் நான் அந்த ஃபார்முலா சொல்லியிருப்பேன். இந்த ஃபார்முலா வந்து ஒரு எக்ஸாம்பிள் கூட நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த ஃபார்முலா எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய டேர்ம்ஸ் இருக்குது யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்முலா. ஸோ இதை நம்ம இந்த இதில் ஐடென்டிட்டி அப்ளை பண்ணும்போது இந்த ஐடென்டிட்டி இதில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அது எப்படி பார்த்தீங்கன்னா இதை ஒரு ரீஅரேஞ்ச் பண்ணி தான் அப்ளை பண்ணணும். எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணணும்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ணணும். ஸோ கொஞ்சம் திங்கிங் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த 12 நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த 12 வச்சு இந்த 60 மைனஸ் 12க்கும் இந்த 60 மைனஸ் ப்ளஸ் 12க்கும் வேல்யூ போட்டு இதில் இல்லாத அதுக்கு வேல்யூ இருக்கான்னு பாருங்கள். அதாவது இந்த 12 மேலே எடுத்துக்கோங்க. இந்த 12 எடுத்துகிட்டு இந்த 60 மைனஸ் 12க்கும் இந்த 60 ப்ளஸ் 12க்கும் இதில் என்ன வேல்யூ இருக்குன்னு பாருங்கள். இப்போ 60 மைனஸ் 12 எடுக்கிறேன். 60 மைனஸ் 12 என்னது 48. 48 இருக்கான்னு பாருங்கள் என்ன இருக்குது. ஸோ அதே போல் 60 ப்ளஸ் 12 எடுத்துக்கோங்க. ஸோ ப்ளஸ் 12 என்ன வரும் 72. ஸோ 72க்கும் இருக்குது. ஸோ யூ கேன் யூஸ் இந்த காஸ் 12 எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த காஸ் 48 அண்ட் காஸ் 72. இந்த பச்சை நாங்கள் ரவுண்ட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸே இந்த மாதிரி இருக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா 48 ஃபஸ்ட்டு எடுங்க. ஏன்னா மைனஸ் அந்த மாதிரி வருது. மைனஸ் டைம் என்ன வந்து 60 மைனஸ் 12 48 வந்துச்சு. ஸோ 48 ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. அடுத்தது 12 போட்டுட்டு அடுத்தது 72 போட்டுக்கோங்க. இது ஃபஸ்ட்டு. இங்கே அடுத்தது பாருங்கள், அடுத்த வேல்யூ 24 இருக்குது. ஸோ 24 பார்த்தீங்கன்னா 60 மைனஸ் 24. 60 மைனஸ் 24 என்னது 36. ஸோ அது ஒரு நைஸ். காஸ் 24 யூஸ் பண்ணிக்கலாம். 60 மைனஸ் 24 36 வரும். அது யூஸ் பண்ணிக்கலாம். 60 ப்ளஸ் 24 என்ன வரும் 84. அந்த 84 எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ரெட் கலரில் ரவுண்ட் பண்ணியிருக்கேன். இந்த 3 டைம்ஸே அதை சேர்த்துக்கோங்க. ஸோ காஸ் ஃபஸ்ட்டு வந்து என்ன நம்ம எடுக்க எடுத்தோம் 24 எடுத்தோம். ஸோ 24 எடுத்தனால ஃபஸ்ட்டு 36 24 60 மைனஸ் 24 36 தான் இருந்துச்சு. ஸோ காஸ் 36 போட்டுக்கோங்க. அடுத்து காஸ் 24 இன்ட்டு காஸ் 84. இது தவிர்த்து மிச்சம் என்ன மிச்சம் இருக்குது காஸ் 60 மிச்சம் இருக்குது. அதையும் எடுத்துக்கோங்க. ரீஅரேஞ்ச் தான் பண்ணியிருக்கோம். நம்ம கேன்சல் பண்ண ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணதுக்காக ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் இந்த ஸ்டெப்பு. இதை நம்ம 128 ப்ரூவ் பண்ணிய மாதிரி இருக்கும். இப்போ இந்த டேர்ம்ஸ் நம்ம அந்த ஃபார்முலா மாதிரியே மாற்றணும்.
அதே எப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக 48 நம்ம 60 - 12 தானே கொண்டு வந்தோம். ஸோ 60 - 12 போட்டுங்க. இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃபார்முலா அப்படி 12 அப்படியே போட்டுக்கோங்க. தென் அடுத்தது இந்த 60 இந்த 72 என்பது 60 + 12. அடுத்தது இந்த 36 இந்த மூணு டேர்ம் எதுக்கு அது பார்த்தீங்கன்னா காஸ் கீழே எழுதுறேன் பாருங்க மல்டிப்ளிகேஷன் கீழே ஏதாவது மல்டிப்ளிகேஷன் தான் பண்ணியிருக்கேன். ஸோ டாட் மீன்ஸ் ஒரு இடத்துல டாட் போட்டுக்கோங்க இல்லைனா மல்டிப்ளிகேஷன் சைன் போட்டுக்கோங்க. ஸோ காஸ் அடுத்த 36 இங்கே 24 இருக்குது. ஸோ 24 எடுத்ததுனால இங்கே இது வந்து 60 - 24 60 - 24 36 தானே. ஸோ 60 - 24 டிகிரி போட்டுக்கோங்க எல்லாத்துலேயும். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது காஸ் 24 தான் மெயின்ஸ் எடுத்தோம். ஸோ காஸ் 24 அடுத்தது காஸ் 24 60 + 24 84 இருந்துச்சு. ஸோ அதையும் போட்டுக்கோங்க 60 + 12 24. அது ஏக்கு பதிலாக என்ன எடுத்துக்கலாம் 12 தான் எடுக்கணும்னு கிடையாது. 60 ஏன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். அந்த 60 அதில் ஒரு 60 பார்த்தீங்களா அதுக்கு கரெக்டாக இருக்கணும். அதுதான் மெயின்ஸ் இதில். இப்போ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு காஸ் 60 இருக்குது. இப்போ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா அது என்னது ஆக்சுவலாக இது ஈக்குவல் டு 1/4 cos 3a. ஸோ தட்ஸ் பிலாங்ஸ் டு ஈக்குவல் டு 1/4 cos 3a. இங்கே என்ன ஏ எடுத்தோம் ஃபஸ்ட்டு இந்த 3 டேர்ம் எடுத்து இந்த 3 டேர்ம் எடுத்து நீ ஏ இருந்தது 12 எடுத்தோம். ஸோ 3 12s are 36. ஏன்னா 3a 3 × 12 தட் மீன்ஸ் 36. இப்போ பாருங்கள் இன்ட்டு 1/4. இப்போ அடுத்து இந்த 3 டேர்மு பாருங்கள் 60 விட்டுருங்க. இந்த 3 டேர்மு பாருங்கள். இந்த 3 டேர்ம் பார்க்கும்போது 24 தான் மெயின்ஸாக எடுத்தோம். ஏன்னா இங்கே நம்ம 60 - a 24 தான் யூஸ் பண்ணிக்கோம். 60 + a 24 அதில் தான் நம்ம இதுலேருந்து அதை வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம் இந்த ஸ்டெப்பை. ஸோ 24 அப்படி பார்த்தீங்கன்னா காஸ் 3 × 24 தட் மீன்ஸ் 72ன்னு அர்த்தம். 24 போட்டுக்கோங்க. ஏக்கு பதிலாக 3 × 24 72 வரும். ஏன்னா 3a அல்ல. இப்போ இந்த காஸ் 60க்கான வேல்யூ 1/2. இப்போ பாருங்கள் இப்போ இந்த 1/4 இந்த இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 1/4 × 1/4 × 1/2 இன்ட்டு காஸ் 36 × காஸ் 72. ஸோ 4 4s are 16 16 2s are 32. ஸோ 32 cos 36 × cos 72. காஸ் 36 காஸ் 72 நம்மளை கொண்டாடுறது நம்பர் தான். வெறும் 1/28 1/128 மாதிரி கொண்டாடணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு 2 வேல்யூ உண்டு. இந்த 2 வேல்யூ மட்டும் எழுதுறேன் பாருங்கள். இல்லை இந்த காஸ் 72 என்ன பண்ணிக்கலாம் நம்ம sin 18 போட்டுக்கலாம். அது எப்படி பார்த்தீங்கன்னா cos 72 is equal to cos 90 - 18 is equal to இந்த கிராஃபில் பாருங்க 90லேருந்து மைனஸ் தான் ஆகுது. ஸோ ஆல் பாசிட்டிவ். ஸோ சைன் போட்டுக்கலாம். ஏன்னா 19 சொல்லும்போது 90 270 இந்த மாதிரி ஹரிசாண்டலில் இருக்கும்போது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஷியோ சேஞ்ச் பண்ண முடியும். காஸ்னா சைனாக மாற்றணும் சைனாக காசாக மாற்றணும். ஸோ 18 போட்டுங்க. ஸோ இந்த ரெண்டுமே ஈக்குவல் தானே. cos 72 is equal to sin 18 வந்துச்சு. ஸோ sin 18 நம்ம cos 18 வேல்யூஸ் தெரியும். cos 36 இது ஒரு ப்ராப்ளத்தில் நம்ம பண்ணியிருப்போம். எக்ஸாம்பிள் 3.29 என்ற ஒரு ப்ராப்ளத்தில் நம்ம வந்து டெரைவ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஒரு 2-3 வேல்யூஸை மட்டும் இந்த மாதிரி மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ sin 36 இது அண்ட் sin 18 பார்த்தீங்கன்னா √5 - 1/4 இப்படி காஸ் 36 இது sin 18 இது இந்த ரெண்டத்தை இது சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி சப்ஸ்டியூட் பண்ண பண்ணிங்கன்னா அங்கே ஆல்ரெடி 1/32 இருக்குது. இதை நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணி வச்சு சப்ஸ்டியூட் பண்ணி ஆகணும். ஸோ வேல்யூ தெரியலன்னா நீங்கள் டெரைவ் பண்ணிய மாதிரி இருக்கும். ஸோ டெரைவ் பண்ணிய மாதிரி இருக்கும். ஸோ அதனால் பார்த்துக்குங்க. ஸோ இந்த 2 வேல்யூ மட்டும் நீங்கள் ஃபார்முலா பண்ணி இந்த ஃபார்முலா கூட வச்சு தெரியும் நான் வச்சுக்கோங்க. ஸோ √5 + 1/4 இன்ட்டு √5 - 1/4. ஸோ ரெண்டுமே ஈஸி தான் நான் வச்சுக்கிறது. cos 36 is equal to sin 18. இது வந்து cos 36 cos sin 18 நம்ம அது சேம் பார்த்துருப்போம். எங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 3.1. ஸோ அந்த சம்மந்தம் தரவாக இருந்துச்சுனாலும் இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. cos 36 sin 18 ஒன்றுன்னு சொல்லிட்டு. பட் சைன் ஆப்போசிட்டில் வரும். இங்கே +1 வரும் அங்கே -1 வரும். அதை மட்டும் உங்களுக்கு தெரியும். இப்போ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 1/32 இன்ட்டு அந்த 2 1/4 அந்த சைடு கொண்டு வந்துடுங்க. 1/4 ஸோ 16 ஆயிரும். 2 4 சேர்த்தினா அந்த உங்களுக்கு வந்து 16 ஆயிரும். 1/16 இந்த மாதிரி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா அந்த √5 + 1 × √5 - 1 பார்த்தீங்கன்னா அந்த 32 கூட மட்டும் இந்த வேலை அப்படியே இருக்கட்டும். 16 இன்ட்டு இது பாருங்க a + b × a - b. ஸோ √5 the whole square - 1 the whole square. a² - b² மாறிட்டு. ஸோ 1/32 இன்ட்டு 1/16 இன்ட்டு √5 the whole square என்னது √5 என்ன ஸ்கொயர் பண்ணாலும் 5 தான் வரும். என்ன நம்பரோ அதே நம்பர் தான் வரும். உள்ளே இருக்க நம்பர் மட்டும் -1² ஸோ -1
That means 1/32 into 1/16 into 5 minus 1 4. ஸோ இது கேன்சல் பண்ணிங்கன்னா 4 ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா 32 to 4. ஸோ 1/32 into 1/4. இப்போ என்ன வரும் 1/128 வரும். இதுதான் உங்கள் RHS. ஹென்ஸ் ப்ரூவ்ட் சம்ம நீங்கள் முடிச்சிக்கலாம். ஸோ எல்லாமே ஈஸி தான் இந்த ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும். ரீஅரேஞ்சிங்கும் தெரியணும், எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணணும், இந்த ஃபார்முலா ரீஅரேஞ்ச் பண்ணணும் கொண்டு வர தெரியணும். தென் இந்த 2 வேல்யூஸ் மட்டும் நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். அப்படின்னா இந்த சம்ம நீங்கள் ஈஸியாக கொண்டு வந்துடலாம். ஸோ அவ்வளோதான் இந்த சம் பொறுத்துருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.